Om Shri Aurobindo Mira, open my mind, my heart, my life. Your light, your love, your power. In all things may I see the divine. Om Shri Aurobindo Mira, thy will be done, not mine. Just as thou shalt, just thou as willest. Just as thou willest, just as thou willest. I am thine for eternity. ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் சென்னை கிளையின் இந்த சனிக்கிழமை சத்சங்கத்தில் இந்த உரையை நிகழ்த்தக்கூடிய அரிய வாய்ப்பை எனக்கு அருளிய பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை பாதங்களில் பணிந்து வணங்கி இந்த வாய்ப்பை எனக்கு தந்த சேர்மன் ஸ்ரீ சிவகுமார் மற்றும் இந்த சொசைட்டியை சேர்ந்த நிர்வாகிகள் திரு தனசேகரன் சார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து இந்த சத்சங்கத்தில் கூடியுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியில் பூத்த புதுமலர். முதல்ல நம்ம மதர்னுடைய பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் அதுல மார்ச் 1914 டேட் அதுல இருந்து ஒரு சில வரிகளை பார்த்து நம்ம தொடங்குவோம். அதுல மதர் எழுதுறாங்க, "Thou art a wonderful magician, he who transfigures all things. From ugliness brings forth beauty, from darkness light, from the mud clear water, from ignorance knowledge, and from egoism goodness." இறைவனிடம் சொல்கிறார், நீ அற்புதமான அதிசயமான ஒரு மாயாவாதி, மந்திரவாதி. நீ எல்லாவற்றையும் உன்னால் திருவுருமாற்றம் செய்ய முடியும். நீ அருவருப்பானதை அழகானதாக மாற்றுவாய், இருளை ஒளியாக மாற்றுவாய், சேற்றை தெளிந்த நீராக, சேற்று செந்தாமரைன்னு சொல்லுவாங்களே இல்லையா, தெளிவான நீராக மாற்றுவாய், அஞ்ஞானத்தை ஞானமாகவும் தன்முனைப்பை நன்னம்பிக்கையாகவும் நல்ல எண்ணமாகவும் நீ மாற்றுவாய் என்று சொல்கிறார். இப்போ நம்ம ரெவல்யூஷன்ங்கிற புரட்சிங்கிறது ஒரு சமூகத்தினுடைய நன்மையை பார்க்கும்போது அந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவாங்க, மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கும்போது அது ஒரு எதிர்மறையான விஷயம், அது ஒவ்வாதது அப்படிங்கிற மாதிரியான பொதுவான கருத்து இருக்கும். ஆனா இந்த புரட்சி யாரை எதிர்த்து, எதை எதிர்த்து அப்படின்னு பார்க்கும்போது, திஸ் ரிவல்யூஷன் இஸ் அகேன்ஸ்ட் ரெப்ரஷன் பை a foreign power who had usurped our country and has been exploiting us in all walks of life over long years. அப்படின்னா அது ஏற்கக்கூடியதுதான் அப்படின்னு தோன்றுகிறது. வெதர் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ், நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சியம், நாம் கைக்கொள்ளும் சாதனத்தை நியாயப்படுத்துகிறதா? இது ஒரு பெரனியல் கொஸ்டன். தாய்நாட்டு விடுதலைக்காக புரட்சிகர ஆயுதத்தை லிட்டரே ஆயுத புரட்சி தான் அதை மேற்கொள்ள முனைந்த ஸ்ரீ அரவிந்தர் இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஹேப்பனிங்ஸ் ஆன் தி வே பூரண யோகியாக மலர்ந்தாருங்கிறத நம்ம அறிவோம். மதனுடைய பிரார்த்தனை வரிகளின்படி எதிர்மறையான அம்சமாக பொதுவில் கருதப்படுது புரட்சிங்கிறது ஒரு சமூகம் அல்லது நாட்டை கடந்து மானிட இன அளவிலேயே ஒரு புதிய இறைமயமான மானிட வாழ்வு அப்படிங்கிற உடன்பாடான திருப்பத்துக்கு வழி செய்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எப்படி ஆரம்பிச்சிட்டு? ஸ்ரீ அரவிந்தர் லண்டன்ல செயின்ட் பால் ஸ்கூல்ல அவருடைய 12வது வயசுல இருந்து 17வது வயசு வரைக்கும் படித்தார். பாடங்கள்ல அவர் முதன்மையா தேர்ச்சி பெற்றது மட்டும் இல்ல, பொதுவாகவே இலக்கியம், வரலாறு அதுலயும் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அவருக்கு பொய்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த ஸ்டேஜ்லயே அந்த ஸ்கூலுடைய அந்த லிட்ரரி ஆர்கனைசேஷன்ல அவர் முக்கியமான ஒரு மெம்பரா இருந்தார். நிறைய அதுல பேசியிருக்கார். அந்த வயசுலயே அவர் அட்ராக்ட் பண்ண ஒரு புஸ்தகம் ஷெல்லியோட ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம். அவர் சொல்றாரு, எனக்கு புரியாத கூட மறுபடியும் அதை படிச்சேன், அப்படி படிக்க முடியாது, ஏதோ ஒன்று எனக்கு தூண்டிட்டு அப்படின்னு சொல்றாரு. அது இதெல்லாம் லேட்டர் டேஸ்ல அவர் சொல்லியிருக்கார். அப்போ அவருடைய ஜீவனில் ஏதோ ஒரு அம்சத்தை அது ஈர்த்திருக்கணும். அதனாலதான் அவருக்கு அந்த புத்தகத்துல வர மாதிரியே உலகத்துல ஒரு பெரிய மாறுதல், ஒரு பெரிய அப்ஹீவல் அது நடக்கும். அதுல தன்னுடைய பங்கு ஒரு பெருசா ஒரு மேஜர் ரோலாக இருக்கும் அப்படின்னு ஒரு டீப்பா ஒரு இம்ப்ரெஷன் அவருக்கு தோன்றியது. இதை நிரூபிக்கிற மாதிரி பின்னாடி தன்னுடைய மனைவி நிர்மலிக்கு எழுதின லெட்டர்ல அவருடைய 3 ஐடியல்ஸ், 3 பைத்தியக்காரன் சொன்னார் இல்லையா, அது
அவர் தாய்நாட்டு பற்ற சொல்றது, மக்கள் தேசத்தை வயல்வெளிகளாகவும் வனங்களாகவும் குன்றுகளாகவும் ஆறுகளாகவும் பார்க்கும் போது நான் என்னோட தேசத்தை அம்மாவை தாயாவே பார்க்கிறேன். ஒரு ராட்சசன் தன்னுடைய தாயை ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறது எந்த ஒரு மகன் காண சகிப்பான்? அதை பத்தி அக்கறை இல்லாம தன் குடும்ப சுகத்துல மூழ்கியிருப்பானா? தன் தாயை துடிப்புடன் விரைய மாட்டானா அப்படின்னு கேட்டுட்டு வீடு கிடக்கின்ற மக்களை அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் சக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு எழுதலாம். அது மட்டும் இல்ல, இது ஒன்னும் புதுசா எனக்கு ஏற்பட்ட உள்ளுணர்வு இல்லை. நான் அதனோடைய பிறந்திருக்கேன். என்னுடைய போன் மேரோலயே இருக்கு, எலும்பு மக்கையிலேயே அந்த உணர்வு இருக்கு. இந்த லட்சியத்தை நிறைவேற்றத்துக்காக தான் கடவுள் எனக்கு இந்த மானிட பிரிவை கொடுத்து அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இதுக்கான சீடு வந்து என்னோட 14வது வயசுலயே முளை விட்டு வளர தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேஜ் வந்து இவர் வந்து இந்த செயின்ட் பால் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. 12 to 17 படிச்சிருக்காங்க. டீனேஜ்ல ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அவருடைய வாழ்க்கையில் அவருடைய நேச்சர்ல ஒரு இந்த பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிடும் சொல்றாரு. 15 வயதுல பழகுது. அந்த வகையில இந்த ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம் அவருக்குள்ள ஏற்படுத்தின அந்த தாக்கத்தை தான் இவர் இந்த சொல்றாருன்றது நல்லா தெரியுது. இப்போ முளைவிட்டு வளர தோணிட்டு சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? சாதாரணமா அந்த முளைவிட்டு ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா? சில செடிகள் கூட என்ன ஆகும்னா, ஒரு முளைவிட்டு ஒரு 2 இலை வந்திருக்கு, ஆனா ஒரு பெரிய மழையோ காத்தோ வந்து அது மண்ணு மேல இருக்கிற மண்ணோட வந்து விழுந்துற சான்ஸ் இருக்கு. அது வேர் பிடிக்கலைன்னா. அது போல இந்த மாதிரி அங்க ஆகல. இவருடைய இம்ப்ரெஷன் என்னாச்சு, இவர் சொல்றாரு அடுத்தபடியா, என்னோட 18வது வயசுல அந்த உள்ளுணர்வு ஆழ வேரூன்றி அசைக்க முடியாதபடி நிலைத்திட்டுதுங்கிறார். 14 இயர்ல வந்து ஒரு சீடாக இருந்தது, அது வந்து நல்ல வேர் பிடிச்சிட்டு டீப்பா போயிடுச்சு. அதனால அது ஒரு அசைக்க முடியாமல் நிலைத்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணியிருந்தாரு, அவர் எங்க இருந்தார்? ஹி வாஸ் இன் கேம்பிரிட்ஜ். அடுத்த ஸ்டேஜில் போயிட்டாரு. அப்போ அங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல கிங்ஸ் கல்லூரியில அவர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மெயின் டைம் இவரையும் அவருடைய எல்டர் பிரதர்ஸ் 2 பேரையுமே வந்து சின்ன வயசுலயே அவருடைய அப்பா டாக்டர் தன்கோஷ் அமிச்சிட்டார் தெரியும் படிக்கிறதுக்காக. இன்னும் கேட்டா இவருக்கு 5 வயசா இருக்கும் போதே இவருடைய அந்த எல்டர் பிரதர்ஸோட சேர்த்து லாரட்டா கான்வென்ட்னு டார்ஜிலிங்ல இருக்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளவு இப்போ இந்த பேபி கிளாஸ் எல்லாம் ரொம்ப பழக்கமானது. இது வந்து we are speaking about 125 years பேக். அப்போ வந்து இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன ஏஜ்ல வந்து பேரண்ட்ஸ் பிரிஞ்சிருக்குதுன்றது ரொம்ப அபூர்வமான விஷயம், ரொம்ப வருத்தமான விஷயம் கூட. ஆனா அப்படிதான் அவருடைய லைஃபே ஆரம்பிச்சிருக்கு. சாக்ரிஃபைஸோடய ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் சாக்ரிஃபைஸோடய தான் நடந்தது. முடிச்சிட்டாரு அவரை. அப்போ அதுல அந்த பீரியட்ல வந்து இவருக்கு வந்து இவருடைய அப்பா வந்து சிவில் சர்ஜன் இன் பிரிட்டிஷ் எம்பையர் இங்க இந்தியாவில். இவருடைய அவர் படிச்சதும் அவங்க அப்பாவும் வந்து இங்கிலாந்துல போய் படிச்சார். அவர் வந்து கிராஜுவேஷன் இங்கே பண்ணிட்டு கல்கத்தா யூனிவர்சிட்டி பண்ணிட்டு வென்ட் டு லண்டன். அப்பெல்லாம் வந்து கடல் கடந்து போகக்கூடாதுங்கிறதெல்லாம் மீறி அவர் போனார். போயிட்டு அபர்டீன் யூனிவர்சிட்டி எம்டி பண்ணிட்டு வந்தாரு. ஸோ இவர் ஒர்க்கிங் சிவில் சர்ஜன் இங்கே இதில் இந்தியாவில். இது என்ன ஆச்சுன்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு நாகரிகத்தில் மூழ்கி இருந்தார். அவர் அனுப்பும் போது அவருடைய மாமா அப்பெல்லாம் வந்து நீ போய் படிக்கிறதெல்லாம் சரிதான், பட் வந்து எல்லாம் பிடிச்சுன்னு வந்துடாதுன்னு சொன்னார். பட் அதுதான் நடந்தது. அதனால வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து ரொம்ப அவரை வந்து அட்ராக்ட் பண்ணி அவர் முழுகடிச்சுன்னா சொல்லலாம். அதனாலதான் அந்த சின்ன பசங்களே அங்கே அனுப்பிச்சிட்டார். அது வந்து இந்தியா இதுவே வரக்கூடாது, இந்தியாவுடைய நிழலே வரக்கூடாது, இந்த கல்ச்சரோட நிழலே வரக்கூடாது, முழுக்க முழுக்க அவங்க வெஸ்டர்ன் பேக்ரவுண்ட்ல வளரணுங்கிறத அனுப்பிச்சார். ஆனா நமக்கு தெரியும் அந்த டிவைன் வேஸ் ஆகிறது நமக்கு வந்து ரொம்ப மிஸ்டீரியஸ். கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கும்போது இவரோட நியூமரஸ் அக்கேஷன்ஸ் டு see what are happening around the authorities. நிறைய பார்ஷியாலிட்டி அப்ரெஸ் பண்றது, இந்தியன்ஸ்க்கு ஒரு மாதிரி, இங்கிலீஷ்காரங்க ஒரு மாதிரி, அவங்களுடைய ஹை ஹேண்டட்னஸ், இதெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து வெறுப்பு வர ஆரம்பிச்சார். அப்படியே கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆகி போச்சு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதோட அவருக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, இதை பத்தி எல்லாம் அந்த பெங்காலி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல நியூஸ் ஐட்டம்ஸ் வரதெல்லாம் வந்து எடுத்து அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து பசங்களுக்கு அனுப்பிச்சார். அவர் அவங்க செலவுக்காக அனுப்பிச்சிருந்த பணம் கூட அவர் ரெகுலரா அனுப்பல, அவ்வளவு ரெகுலரா இதை அனுப்பிச்சார். ஆக்சுவலா
அவர் வந்து இஸ் வெரி ஜெனரஸ் பர்சன் பை இண்டிவிஜுவல். அவர் வந்து இந்த எளியவர்கள்ட்டெல்லாம் ரொம்ப பெருந்தன்மையா நடந்துப்பாங்க. எந்த அளவுக்குனாக்கா அவருடைய தர்ம சிந்தனை வந்து அவங்களுடைய குடும்ப செலவுக்கே கூட ஒரு பற்றாக்குறை வர அளவுக்கு இருந்தது. அப்படிப்பட்டவர் இப்போ இந்த மாதிரி எல்லாம் நியூஸ் அடிச்சவனே இதை படிச்ச போது ஏற்கனவே அரவிந்தருக்கு வந்து அந்த வெஸ்டர்ன் வே ஆஃப் லிவிங்ல வந்து ஒரு ஒட்டுதல் இருக்குல்ல. தவிர அந்த ஏஜ்ல வந்து ஸ்டார்டர் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் ஆயிட்டு இருந்தது நம்ம இந்தியன் கல்ச்சருடைய, அதனுடைய வேதாந்தம் இந்த மாதிரி ராமாயண முகவர இதெல்லாம் ரொம்ப இல்லை, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. அதுலயே அவருக்கு வந்து இந்த கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர்ல ஒரு பற்றுதல் ஏற்பட்டது. அவர் என்ன நினைச்சாரு, இந்த கல்ச்சர் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு ரிச் கல்ச்சர், இதெல்லாம் வந்து இட் ஹஸ் நாட் சீன் த லைட் ஆஃப் த டே பிகாஸ் ஆஃப் திஸ் அப்ரேஷன் பை த வெஸ்டர்ன் கல்ச்சர். அதை பொறுத்து அழுத்தின்னு இருக்கு. இப்போ நமக்கு கல்ச்சரல் ஃப்ரீடம் வேணும்னா அப்போ பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வேணும், அந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடத்துக்கு நம்ம உழைக்கணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு தோணிட்டு இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதெல்லாம் பத்தி அவங்க அப்பாவே யாரு வந்து இந்த மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கணும்னு அனுப்பிச்சாரோ அவரே இந்த மாதிரி அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் அனுப்பி வந்து அதை வந்து இப்போ வந்து இதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணணும், இதுதான் நம்மளுடைய ஐடியல்னு. இப்போ என்னாச்சு, ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஜெனரல் ஒரு அப்ஹீவல் நடக்க போகுது வேர்ல்டுல, அதுல நமக்கு ஒரு மேஜர் ரோல் அப்படின்னு ஒரு ஜெனரலா இருந்தது. ஸ்பெசிபிக்கா இது வந்து ஒரு டைரக்ஷன் கிடைச்சிட்டு இப்போ. ஸோ அதுபடி அவர் வந்து நடக்கிறதுக்கு அவர் வந்து முயற்சிகள் செய்யறார். முதல்ல அந்த முயற்சியினுடைய முதல் ஸ்டெப் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அங்கேயே இங்கிலாந்துலேயே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் they are following what is happening in India. காங்கிரஸ் பார்ட்டி வந்து பெட்டிஷன், ப்ரோட்டஸ்ட், வந்து ப்ரேயர் அந்த மாதிரிலாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அகாடமிக்கல் ஒரு மைல்டு அப்ரோச், ஃப்ரீடம் கண்ட்ரியோட தேவையான ஒரு இதுல இல்லை. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூத்தா இருக்கிறதுனால இவங்களோட இது அப்ரோச் சரியே இல்லை, ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் நினைச்சாங்க. அவங்க அந்த ஃபாரின் சாயிலேயே, இங்கிலாந்து சாயிலேயே இங்கிலாந்துக்கு எதிராக இவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் இதுதான் சொல்லணும். அங்கேயே வந்து இந்த மாதிரி இந்தியன் மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லி ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்றாங்க. அதுல வந்து அப்பப்போ டிபேட்டுகள்லாம் நடக்கும். அதுல வந்து அரவிந்தன் பேசினார். அவர் அதுல அந்த செக்ரட்டரியாவே கூட வந்தார். அவரோட பேசினா சாதாரண பேச்சு இல்லது, ரொம்ப ஃபியரி ஸ்பீச், ரொம்ப கனல் தெரிக்கிற ஸ்பீச் அது. இதை யார் நோட் பண்ணாங்களோ இல்லையோ, லண்டன்ல இருக்க இந்தியன் ஆஃபீஸர் நல்லாவே நோட் பண்ணி ஃபாலோ பண்ணி அதனோட ரிசல்ட் என்ன அவங்க பிளாக் மார்க் போட்டு வச்சுட்டாங்க இவருக்கு நேம். ஸோ இதோட ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவங்க அப்பா விரும்பினதுனால ஐசிஎஸ் படிப்பு தயார் பண்ணிட்டு இருந்தார். ஐசிஎஸ்ல எல்லாத்துலயும் ஆல் ஹிஸ் ஸ்டடீஸ். பட் அதில் ஒரு பார்ட் என்னன்னா ஹார்ஸ் ரைடிங். அந்த ஹார்ஸில் தான் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வருவாங்க, இந்தியன் ஆஃபீஸர்ஸ், இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸ் பார்த்துக்கணும். ஸோ இட் இஸ் பிகாஸ் நெசசிட்டி தான். அதுல வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த ரைடிங் டெஸ்ட்டுக்கே போகாம அது பாய்கட் பண்ணார். அப்போ ஆக்சுவலி வந்து பிகாஸ் ஹி வாஸ் செலக்டட் டு ஒர்க் அஸ் an ஆஃபீஸர் அண்டர் பிரிட்டிஷ் ரூல். இவர் நம்ம இருக்கிறதா சென்று அதை ஒரு விஷயமா வச்சும்போது எப்படி அவங்க கீழே அவர் ஒர்க் பண்ண முடியும்? அதனால அவருக்கு இது பண்ணாரு. இந்த மாதிரி பண்ணாக்கா ஆக்சுவலி அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு தானே ஆகணும். சாதாரணமா இப்படிப்பட்ட ஈவெண்ட்ல எல்லாம் வந்து சம்மந்தப்பட்டுள்ள ஒரு பார்ட்டி வந்து அட்வான்டேஜா இருக்கும், இன்னொரு பார்ட்டி டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். இது மாதிரி எதிர்பாராத ஒரு டர்ன் அப்படிங்கிறது. பட் இங்க என்ன ஆச்சுன்னா, அதுல இன்வால்வ் ஆன ரெண்டு பார்ட்டியுமே அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஏன்னா தேவர் ஆல்சோ லுக்கிங் ஃபார் சம் எக்ஸ்கியூஸ் டு டிஸ்குவாலிஃபை. ஏன்னா இவரை பத்தி தெரிஞ்சதுனால அவங்க என்ன நினைச்சுருந்தாங்க, என்னடா இது இவர் இந்த மாதிரி இவர் நமக்கே ஒரு ஆஃபீஸரா இருந்து நம்ம கமாண்ட் படி நடப்பாரா, இல்ல அவர் நமக்கே கமாண்ட் பண்ணுவாரா, அந்த மாதிரியா இருக்காரு அப்படின்னு எப்படி டிஸ்குவாலிஃபை பண்றதுன்னு நினைச்சேன்னா, ஸ்டடீஸ் மூலமா அவர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டடீஸ் அவருடைய ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் எக்ஸல் பண்ணதுனால அவர் வந்து என்ன எப்படி இது பண்ணுறதுன்னு யோசிச்சுங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹேண்டியா போச்சு. ஸோ தே ஆர் ஹாப்பி டு டிஸ்குவாலிஃபை ஹிம். இப்போ ஓகே, இவர் வந்து அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டாரு. அடுத்தது வந்து ஹேஸ் டு ரிட்டர்ன் டு இந்தியா. அப்போதான் அவருக்கு வந்து கேன் டேக் த ஸ்டெப்ஸ் ஃபார் விச் ஹி ஹேட் பிளான்ட். அப்போ அந்த சமயத்தில் வந்து இவர் ஏற்கனவே இவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, இவர் எப்படி ஐசிஎஸ் பிடிச்சிட்டு வந்து போறாரு, அவருக்கு போஸ்டிங் போடுறதுக்கு பெங்கால்ல போஸ்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயே போஸ்டிங் வாங்கணும்னு சொல்லிட்டு, அதுக்காக அவருக்கு வந்து ஹை லெவல் அஃபிஷியல்ஸ் எல்லாம் பழக்கம் உண்டு. அதுல வந்து பெங்கால்ல வந்து கொஞ்ச நாளைக்கு லெப்டினன்ட் கவர்னராக இருந்தது வந்து சர் ஹென்ரி காட்டன். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி போஸ்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார்.
ஆனா என்ன ஆச்சுன்னாக்கா, இங்க வந்து லண்டன்ல அவருடைய பிரதர், அந்த ஹென்ரி காட்டனுடைய பிரதர் ஜேம்ஸ் காட்டன்கிறவர் வந்து கென்சிங்டன் லிபரல் கிளப்ங்கிறது வந்து செக்ரட்டரியா இருந்தார். அந்த கிளப்புல வந்து அவருக்கு அசிஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா பினாய் பூஷன். அது மட்டும் இல்ல, அந்த சமயத்துல வந்து இவங்களுக்கு சரியான ஒரு ரெசிடென்ஸ் இல்லை. அதனால பினாய் பூஷனும் அரவிந்தரும் அவங்க அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகும். அதனால அவங்க 2 பேரும் வந்து அந்த கிளப் ஆபீஸ்லயே தங்கிட்டு இருந்தாங்க. அங்கேயே ஒரு சின்ன இடத்துல தங்கிட்டு இருந்தாங்க. நடுவில் உள்ள ஒரு மன்மோகன்கிறவர் வந்து அவர் கொஞ்சம் அரிஸ்டாக்ராட்டிக் லைஃப் வந்து விரும்புகிறவர். அதனால அவர் லாட்ஜிங் போயிட்டார் ஐயா. ஸோ இவங்க 2 பேரையும் வந்து பர்சனலா தெரிஞ்சதுனால ஜேம்ஸ் காட்டன் வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு ஹிம். என்ன பண்ணாருனாக்கா, அந்த சமயத்துல வந்து கேக்வாட் மகாராஜா சாயாஜிராவ் ஹி விசிட்டட் லண்டன். ஸோ அவரை வந்து அரவிந்தர் மீட் பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றாரு ஜேம்ஸ் காட்டன். மகாராஜா வாஸ் இம்மீடியட்லி இம்ப்ரெஸ்ட் பை ஸ்ரீ அரவிந்தர். அவரை பார்த்த உடனே வந்து அப்படியே அவ்வளவு தூரம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. உடனே இம்மீடியட்லி ஆஃபர்ட் ஹிம் ஜாப். ஸோ ரிட்டர்ன் ஆறாரு. 14 இயர்ஸ் கழிச்சு வராரு. ஓகே, கேட்குறாங்க, நீங்க வந்து 14 இயர்ஸ் இருந்தீங்களே இந்த கண்ட்ரியில, அதை விட்டுட்டு திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா? இவ்வளவு வருஷம் அதுவும் யங் ஏஜ்ல இருந்திருக்கீங்க, அந்த இங்கிலாந்து விட்டு வர்றது வந்து உங்களுக்கு டிட் யூ ஃபீல் எனிதிங் அபவுட் இட் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் சொல்றாரு, அஃப்கோர்ஸ் எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ரொம்ப ஒரு பிடிப்பு இருந்தது. ஆனா அந்த இங்கிலாந்துங்கிற ஒரு கண்ட்ரி கிட்ட எனக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் கிடையாது அப்படி சொல்லிட்டு அதோட அவராகவே மேற்கொண்டு என்ன சொல்றாருனாக்கா, if there was an attachment to European land as a second country, it was intellectually and emotionally one not seen or lived in this life, not England but France அப்படின்னு சொல்றாரு. If there was an attachment to European land as a second country, it was intellectually and emotionally one not seen or lived in this life, not England but France அப்படிங்கிறாரு. பிரான்ஸ் தேசம் நமக்கு நேச்சுரலி மதர் தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ பிரான்ஸினுடைய இவருக்குள்ள கனெக்ஷன் வந்து டீப்பா பார்க்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், அது வந்து பின்னாடி வரப்போகுது. இப்போ அந்த ஸ்டேஜ்ல எப்படி அவர் 2 விதமா சொல்றாரு, இன்டெலெக்சுவலாகவும் எமோஷனலாகவும் he was bound by பிரான்ஸ் அப்படித்தானே சொல்றாரு இல்லையா? இப்போ இன்டெலெக்சுவல்ங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சு முடியும். ஏன்னா வந்து இவருக்கு லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, அந்த poetry எல்லாத்துலேயுமே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி கூட நேச்சுரலி அட்ராக்டட் ஹிம். பட் எமோஷனலி எப்படி? எமோஷனலா இப்போ நம்ம பகவான் வந்து எமோஷனோட எந்த எமோஷனோடையும் நம்ம சேர்த்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ அந்த ஏஜில் ஒரு அப்படி எமோஷனலாக எடுத்துட்டு போறா. எமோஷனல் வேர்டு யூஸ் பண்ணிருக்காரு இல்லையா? எது அந்த மாதிரி அவருக்கு எமோஷனலா ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கும் பார்த்தோம்னாக்கா, இப்போ வந்து ஸ்ரீ அரவிந்தோஸ் லைஃப் பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. இஸ் லைஃப் யூனிக் அப்படின்னு எழுதின ரிஷப் சந்த் வந்து இதை பற்றி சொல்லும்போது அவருடைய ஊகம் என்ன சொல்றாருன்னா, அந்த தாரக மந்திரம், இந்த 3 கான்செப்ட்ஸ் இருக்காங்க, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இது வந்து இட் குட் ஹவ் ஸ்ட்ரக் அ கார்ட் வித் ஹிஸ் ஹார்ட். அது வந்து அவர் சொல்றாரு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் இதை பத்தி இந்த கான்டெக்ட்ல அரவிந்தரே வந்து வேறொரு சமயத்துல பேசும்போது என்ன சொன்னாருனாக்கா, இந்த பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் 100 இயர் வார் நடந்தது. ஹிஸ்டரி படிச்சு வேர்ல்டு ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தான் தெரியும். 100 இயர் வார் நடந்தது உங்க 2க்குள்ள. அதுல வந்து முக்கியமா இருந்தது வந்து ஜோன் ஆஃப் ஆர்க். பிரீஃப் பீரியட் இருந்ததை விட ஷி மேட் ஒரு பெரிய மேட் இன் ஹிஸ்டரி. ஜோன் ஆஃப் ஆர்க் வந்து எனக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்திய ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இட்டாலியில இதுல அமெரிக்காவில் நடந்த சிவில் வார் அதெல்லாம் ரொம்ப இதுவாக படிச்சிருக்காரு அவர். அந்த இட்டாலியன் மேசனி, இந்த 2 பேர், ஜோன் ஆஃப் ஆர்க், மேசனி 2 பேரையும் பாயிண்ட் அவுட் பண்றாரு. இவங்க 2 பேர்னால நான் ரொம்ப ஒரு தாக்கம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, பொதுவாகவே மனிதனுக்கு மனிதன், இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரின்றதுல ஒரு மனிதன் இன்னொருத்தனை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, அவனை ரெப்ரஸ் பண்றது, துன்புறுத்துறது, இதெல்லாம் எனக்கு ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து மாற்றத்துக்கு நம்மளால முடிவு செய்யணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ வந்து பரோடாவுக்கு வந்தாச்சு. பரோடாவில் வந்து சமஸ்தானத்தில் பலவிதமான மேலைகள், லேண்ட் செட்டில்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், செக்ரட்டேரியட், அப்புறம் வந்து மகாராஜா செக்ரட்டரியா, பர்சனல் செக்ரட்டரியா இருந்தார். அவர் போகிற இடத்துக்குலாம் இவர் போகணும். அவருக்கு என்னென்ன ஸ்பீச் தான் கொடுக்க வேண்டியது அதை பற்றி தான் ப்ரிப்பேர் பண்ணுவார்.
அது தவிர வந்து இவர் வந்து பிரெஞ்சு இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்ததுனால, திறமை இருந்ததுனால பரோடா காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா இருக்காரு, வைஸ் பிரின்சிபல் ஆகி அப்புறம் கடைசியில் ஆக்டிங் பிரின்சிபலாவே அதுல வந்து ஒர்க் பண்ணாரு. இந்த சமயத்துல இந்த ஸ்டேஜ்ல வந்து அவருடைய அந்த தேசத்துக்கு நீர் பூத்த நெருப்பா அப்படியே கனந்து கொண்டிருக்கிறது அந்த தேசப்பற்று. அதுக்கு ஒரு செயல் வடிவம் போறதுக்கு அது துடிப்பா இருக்கு. இப்போ இவர் வந்து he never plunges into action directly without contemplation. பகவான் அந்த சமயத்துல அவர் ஸ்டடி பண்ணார். முதல்ல சிச்சுவேஷன் நாட்டில் இருக்க சிச்சுவேஷன் ஸ்டடி பண்ணார். ஸ்டடி பண்ணி இந்த காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குங்கிறது முதல்ல அங்கேருந்து கேள்விப்பட்டது தானே, நேராகவே பார்க்கறாரு, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் பார்க்குறாரு. அதெல்லாம் வந்து அவருடைய அந்த இம்ப்ரெஷனை வந்து வலுப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இது நிச்சயமா இந்த இந்த அப்ரோச்சை மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல வந்து என்னன்னா அவருடைய கொலீக் தேஷ்பாண்டேங்கிறவர், அவர் வந்து பூனேல இருந்து ஒரு பைலிங்குவல் மேகசினை வந்து எடிட் பண்ணி வெளியிட்டு இருந்தார். அதாவது மராத்தி அண்ட் இங்கிலீஷ்ல இந்து பிரகாஷ்னு பேர் அந்த மேகசின்ல. அவர் வந்து ஒரு அரவிந்தரை கூப்பிட்டு, நீங்க வந்து இந்த இங்கிலீஷ் செக்ஷன்ல வந்து யூ ரைட் அபவுட் கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், சமகால அரசியல் நிலையை பத்தி எழுத. இவருக்கு படம் எழுதி பால் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்காக தான் காத்துட்டு இருந்தார் ஏதாவது ஒன்று செய்யணும்னு. உடனே அதுல வந்து ஒரு எழுத்து தொடங்குகிறார். என்ன எழுதுறாருன்னா, நியூ லேம்ப்ஸ் ஃபார் தி வேர்ல்ட், பழைய விளக்குகளுக்கு புதியவை. அதை பத்தி இவர் சொல்லும்போது சொல்றாரு, ஒரு ஹியூமர்ஸ் இது ஆங்கிள் உண்டு இல்லையா நம்ம பகவானுக்கு, இட் ஹேவ் நத்திங் டு டு வித் அலாடின்ஸ்ல அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த காங்கிரஸ் பார்ட்டியுடைய அந்நிய நிலை, அதை முதலில் நம்ம சொன்னோமே பெட்டிஷன் ப்ரேயர் ப்ரொட்டஸ்ட், இதை பற்றிலாம் அவர் சொல்லி இதனால வந்து we are not going to get the freedom அப்படி சொல்லிட்டு நாடு முழுக்க ஒரு துடிப்புள்ள ஒரு கிளர்ச்சி வேணுங்கிறத வலியுறுத்தி அவர் எழுதுறாரு. இது மட்டும் இல்ல, ஒரு ஜெனரலா ஒரு அக்யூசேஷன் பண்ணிட்டு போகாத அவர் நிறைய இன்ஸ்டன்சஸ் சொல்றாரு. இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க தேவையில்லாம அன்டிசர்விங் பிரிட்டிஷ் அபிஷியல்ஸ்க்கு பணிச்சு இருக்கீங்க, விட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு காங்கிரஸ் லீடர்ஸ் பண்ணதெல்லாம் அவர் உதாரணமா சொன்ன உடனே இது வந்து ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிடுச்சு காங்கிரஸ் லீடர்ஸ்க்கு. இந்த மாதிரி ஓப்பனா யாருமே அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாது. அதுபோல முக்கியமா என்ன சொன்னாருனாக்கா, பிரிட்டிஷ் பீப்புளை விட நமக்கு பெரிய ஃபர்ஸ்ட் எனிமி யாருன்னா நம்மளுடைய கவர்டிஸ், இந்த கோழைத்தனம், டிஃபீட்டிசம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முகத்துல அரைஞ்ச மாதிரி அவர்கள் எழுதினவே இவங்க ரொம்ப அலர்ட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், ரானடிங்கிற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ரானடி. அவர் வந்து மாடரேட் லீடர் மட்டும் இல்லை, ஜஸ்டிஸ் வேற. அதனால என்ன பண்றாருன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அவர் கூட்டி வந்து த்ரெட்டன் பண்றாரு இந்த பப்ளிஷராக, இது மாதிரிலாம் எழுதுனீங்கன்னா வில் பி இன்வைட்டிங் பியூனிட்டி ஆக்ஷன் அப்படின்னு. ஸோ இது பண்ண வேண்டியது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இடமே வைக்கல, இவங்களே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ என்னன்னா, தேஷ்பாண்டே கூப்பிட்றாரு, நம்ம அரவிந்தர் கூப்பிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது, அதாவது அவர் வந்து விட்டு கொடுப்பாரு, அது மாதிரி விட மாட்டார். ஆனா என்ன பண்ணார், ட்ராக் மாற்றி என்ன பண்ணாருன்னா, காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஒரு பூர்ஷ்வா உள்ள பார்ட்டிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, they should come down to the level of ordinary man and identify the common people அப்படிங்கிற மாதிரி எழுதினார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதையும் விட்டுட்டார். காங்கிரஸ் லீடர்ஸ் மட்டும் இல்லை, பொதுவாகவே பப்ளிக்லயே வந்து ஒரு மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ் ஒரு சின்ன செக்மெண்ட் தவிர மற்ற எல்லாருமே வந்து ஒரு அப்பத்தி இருக்கு, ஒரு இதை பத்திலாம் எந்த விதமான அக்கறையும் இல்லாம, நம்ம இருக்கிற நிலைமையை பத்தி இதுவும் இல்லாம ஒரு அவேர்னஸே இல்லாம இருக்கிறதையும் அவர் வந்து அப்சர்வ் பண்ணார். ஸோ இந்த ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும், அதுக்கு நம்ம செய்யணும், அதுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும். இது வந்து எதுல வந்து முடியணும்னாக்கா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு புரட்சியா வெடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். ஸ்ரீ அரவிந்தருடைய அரசியல் செயல்பாடு, ஸ்ரீ அரவிந்தருடைய அந்த அரசியல் செயல்பாடு இருக்கே, அது வந்து 3 டைமென்ஷன் இருந்தது. அதில் முதல்ல என்னன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிராக வந்து ஒரு ஆர்ம்டு ஸ்ட்ரகிளுக்கு வந்து ஜனங்களை ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷனை வந்து அது வந்து சீக்ரெட்டாக அது ப்ரொபகண்டா பண்ணோம், அது ஆர்கனைஸ் பண்ணுங்கிறது. ரெண்டாவது வந்து இந்த விடுதலைங்கிற லட்சியத்தை நோக்கி நாடு முழுக்க அவங்கள வந்து டிரைவ் பண்ற அளவுக்கு ஒரு வெளிப்படையான அதுக்கு ப்ரொபகண்டா பண்றது. ஆனால் அந்த சமயத்தில் இந்த மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இது வந்து ப்ராக்டிகபிள் கிடையாது, ஏன்னா அவங்க பிரிட்டிஷ் அவங்ககிட்ட இருக்க படைபலம் இருக்கு, நம்ம எல்லாம் வீக் பீப்புள் அப்படின்ற ஒரு டிஃபீட்டிசம் இருந்தது அவங்களுக்கு. அது அவங்க என்ன நினைச்சாங்க, அதனால இப்படித்த ஒரு எஃபர்ட்டே கூட ஒரு பைத்தியக்காரத்தனமான கற்பனைன்னு கூட நினைச்சாங்க. மூணாவது அவர் வந்து என்ன நினைச்சாருன்னா, பப்ளிக் எல்லாரையும் யுனைட் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நான் கோஆபரேஷன் அண்ட் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ், ஒத்துழையாமை சார்பீக மறுப்பு,
அதை வந்து செய்யறது. இப்போ இப்படி செஞ்சுட்டு போகிறது வந்து சஸ்டெயின்டாக அப்படி பண்ணினோம்னா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸே வந்து ஸ்டால் ஆகும், அது வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அப்போ வந்து அவங்க வந்து ஹீல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சாரு. இல்லையா இந்த பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த ஒரு எஃபெக்டிவா இல்லைன்னா ஒரு ஆர்ம்டு ஸ்ட்ரகிளை வந்து இது பண்ணி ஆகணும். ஆனால் அதை வந்து அதுக்கு ஓப்பன் ரிவோல்ட்டா இருந்தால் கூட அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து ரகசியமாக தான் செஞ்சாகணும். அதுக்காக தான் அந்த ரெவல்யூஷனரி இதெல்லாம் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் செய்யணும், அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அப்போவே வந்து அந்த ஸ்டேஜில் வந்து இந்த பெரிய கண்ட்ரிஸ்லாம் கூட அவங்க வந்து ரைஃபிள் தான் தட் வாஸ் த ஒன்லி பவர். இப்போ மாதிரி டிஜிட்டல் வார்ஃபேர்லாம் கிடையாது. அவங்க பெரிய கண்ட்ரிஸ் அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு ஒன்றுமே கிடையாது, அன்ஆர்ம்டு. அப்போ வெளிநாட்டு உதவி ஏதாவது இது பண்ணி கேட்டு நம்ம புரட்சி பண்ணலாமா ஒரு ஆப்ஷன் நினைச்சார். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன நினைச்சாருன்னா, இந்தியன்ஸ் தான் வந்து பிரிட்டிஷ் ஆர்மில நிறைய பேர் இருந்தாங்க, மேன் பவர் நம்மளுக்கு இல்லையா. அப்போ இந்த சோல்ஜர்ஸ் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு இது பண்ணி ஒரு ரெவல்யூஷன் இது கொண்டு வரலாமா நினைச்சார். மூணாவது என்ன நினைச்சாருனாக்கா, அங்கங்க புரட்சியில இருக்கிற பிரிட்டிஷ் ஆர்மிஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்னது, அதனால வந்து அவங்களெல்லாம் வந்து இந்த கொரில்லா வார்ஃபேர் மாதிரி டேக் தம் பை சர்ப்ரைஸ் அவங்கள வந்து கான்கர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியும் ஒன்று அவர் நினைச்சார். சென்ட்ரல் இந்தியாவில் உதய்பூர் ராஜஸ்தான் அப்படி வந்து டாக்கூர் ராம் சிங்கிறவர், அவர் வந்து இந்தியன் ஆர்மிலேயே வந்து இருந்தார், சோல்ஜராக இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, ஹி கேம் அவுட் ஆஃப் தட் வித் எக்ஸ்பீரியன்ஸ். சில ரெஜிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா அவர் வந்து மாற்றியிருந்தார். அவங்கள வந்து எந்த நேரத்துலையும் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வந்ததுன்னா தே கேன் ரைஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ், அந்த மாதிரி ஒரு தயார் பண்ணி வச்சிருந்தார். அப்புறம் அந்த அவருடைய ஒரு சீக்ரெட் சொசைட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுக்கு வந்து பாம்பே, அப்பெல்லாம் வந்து தெரியும் உங்களுக்கு, இந்த மொழிவாரி மாநிலம் பிரியல, பாம்பே பிரசிடென்சியில் 2-3 ஸ்டேட் சேர்ந்துருக்கோம். அந்த பாம்பே பிரசிடென்சியில அவர் வந்து இதனுடைய பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தார். இப்போ அரவிந்தர் அதை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அங்கே பாம்பே பிரசிடென்சியில் இருக்கிற அந்த சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ல வந்து அதுக்குள்ள அந்த உறுதிமொழி எடுத்துன்னு அதில் மெம்பர் ஆயிட்டார். இதெல்லாம் வந்து ஓப்பனாக பண்ண முடியாது ஒரு பிகாஸ் பரோட சர்வீஸ்ல இருந்ததுனால அதை சீக்ரெட்டாக தான் பண்ணாரு. அப்புறம் வந்து பெங்காலில் வந்து அந்த சமயத்தில் வந்து 1902, அதுக்கு முன்னாடி 1899லயே இவர் வந்து ஜத்தின் பானர்ஜி அப்படிங்கிறவர் வந்து கல்கட்டாலேருந்து வந்தார் இவர் பார்க்கறதுக்கு. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் யூத். அவருக்கு வந்து இவர் வந்து பரோடா ஆர்மியில வந்து ஒரு சேர்த்து விட்டார் இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி. இது என்ன விசேஷம்னாக்கா, அந்த சமயத்துல வந்து ஆல் ஓவர் இந்தியா இந்த ப்ரொவின்ஷியல் ஆர்மிஸ்ல எதுலேயுமே வந்து பெங்காலிஸை சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்டிங் ஒரு டைரக்டிவ் கொடுத்துருந்தாங்க பிரிட்டிஷ் பீப்புள் கவர்மெண்ட். அதையும் மீறி இவருக்கு வந்து கெய்க்வார் மகாராஜாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால இங்கே வந்து அந்த பரோடா ஆர்மியில இவர் சேர்த்துட்டார். இந்த ஜத்தின் பானர்ஜி, ஜத்தின் பாகா ஜத்தின் பின்னாடி அப்படி பேர் வந்தது. அவர் வந்து 1 year ட்ரைனிங் எடுத்த பிற்பாடு he comes to Sri Aurobindo and he takes guidance. போய் அங்கே வந்து கல்கட்டாவில் போய் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி யூத் எல்லாம் சேர்க்கறது, அப்புறம் ஃபைனான்ஸ் வேணும் இல்லையா, அதுக்கு எல்லாருடைய கைட்லைன்ஸும் இவர் கொடுத்து அனுப்புகிறார். தட் வாஸ் இன் 1899 itself. அப்புறம் 1902 தான் இவர் வந்து இந்த மாதிரி இந்த டாக்கூர் ராம் சிங்கருடைய இந்த ஆர்கனைசேஷன்ல தானும் சேர்ந்து அவர் அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் பார்க்குறாரு. அந்த ரெஜிமெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா மாற்றிருந்தாரு, அவங்க கிட்ட போய் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் 1902 வந்து மார்ச்ல அனுசீலன் சமிதி, இது ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். இது வந்து எப்படின்னா ஜிம் மாதிரி, அதில் வந்து பிசிக்கல் எக்ஸசைசஸ், அப்புறம் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ், சிலம்பம், சோடு, ரெஸ்லிங், அதெல்லாம். ஆனால் அவங்களுடைய இந்த இதில் வந்து தேவர் ஆக்சுவலி வந்து ரெவல்யூஷனரி இது ஆக்ஷனுக்கு தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அனுசீலன் அப்படின்னாலே ஒரு சீலம்னாலே ஒரு டிசிப்ளின், அனுசரிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ ப்ராக்டிஸ், டிசிப்ளினை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சமிதி, ஒரு சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி பேரு. இதுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எந்த எப்படின்னாக்கா, சுவாமி விவேகானந்தர், அப்புறம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, ஆனந்தமர்ட்ட எழுதினார் இல்லையா, அவங்களுடைய எழுத்துனால இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ நம்ம வந்து கண்ட்ரியை நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் நமக்கு வேணும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் பேஸ்ட் ஆன் மாரல் ஸ்ட்ரென்த். அது மட்டும் இல்லை, அது ஒரு ரிலீஜியாசிட்டி வேணும்,
கண்ட்ரியை வந்து ஒரு தேவியாவே பார்க்கணும். ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஒரு கண்ட்ரினுடைய சோலோட நம்முடைய சோல் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும். இப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த ரெவல்யூஷனா வெறும் ஆர்ம் ஸ்ட்ரகிள் மட்டும் இல்லை, அதுக்கு வந்து ஒரு எவ்வளவு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு இது மாதிரி பண்றதுக்கு வந்து ஒரு யாரெல்லாம் பண்ணாங்கன்னாக்கா, ஆக்சுவலாக வந்து ஒரு பாரிஸ்டர் லாயர் மித்ரான் பேர் மிட்டர். இதுல வந்து அரவிந்தர், அவருடைய சகோதரர் பாரிந்தரா, அப்புறம் வந்து சரளா தசன் ஒரு லேடி கூட, அவங்க வந்து தாகூரோட நீஸ், சதீஷ் சந்திர பாசு, விபூதி பாஷன் பட்டாச்சாரியா, இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த அனுஷ்டன் சமிதி ஃபார்ம் பண்றாங்க. அவங்க வந்து இந்த யூத்துக்கு என்னன்னா, அவங்க தே ஷுட் நோ தி ஹிஸ்டரி ஆஃப் அவர் கண்ட்ரி, அப்புறம் யூரோப்பியன் ரெவல்யூஷன்ஸ், பிரெஞ்சு ரெவல்யூஷன், ரஷ்யன் ரெவல்யூஷன், இட்டாலியன், இதெல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த அந்த பங்கிம் சந்திரா எழுதினார் இல்லையா ஆனந்தமட், அதுல வந்து ஒரு சன்னியாசிகள் வந்து சேர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து தேசத்துக்காக அர்ப்பணிக்கிற மாதிரி, பாரத மாதாவுக்கு அர்ப்பணிக்கிற மாதிரி எல்லாம் அவர் எழுதியிருந்தார். அதே லைன்ல நம்மளும் இப்போ இது பண்ணணும். சன்னியாசினா ஒரு காவி உடைய விடுத்து தாரியாவுக்கு அப்படி இல்லை, லைஃப்ல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் பாரத மாதாவுக்கு அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு வந்து எல்லா விதமான நம்ம சொன்ன மாதிரி மாரல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் அவங்க வந்து கேதர் பண்றதுக்காக இந்த அனுஷ்டன் சமிதி. அப்புறம் இவர் வந்து எவ்ரி இயர் என்ன பண்ணுவார்னா, லீவ் எடுத்துட்டு இந்த சம்மர்லாம் போவார், போய் கல்கட்டுக்காக போவார். இப்போ வந்து மிட்னாப்பூர் போனபோது அது இவர் அதே மாதிரி மீட்ஸ் ஹேம்சந்திரதாஸ் அப்படிங்கிறவர் மீட் பண்றாரு. அப்புறம் ஒரு 6 சென்டர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. இப்போ வந்து அந்த ஏற்கனவே இருந்த இதெல்லாம் இருக்கு, அதுல வந்து பரீந்திராவும் ஒர்க் பண்றாரு. பரீந்திராவையும் அனுப்பிச்சார் அவர், ஜத்தினோட சேர்ந்து ஒர்க் பண்ண அப்படின்னு. அதுல வந்து இன்னொருத்தர் அவினாஷ் பட்டாச்சாரியா, இவங்க வந்து அவங்களுடைய டியூட்டிஸை பிரிச்சு கொடுத்தாரு. நீங்கள் வந்து ஒரு பக்கம் நீ வந்து லாயர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க கிட்ட வந்து மொபிலைஸ் பண்ண சப்போர்ட், அப்புறம் இன்னொருத்தர் பார்த்து நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுல என்னன்னாக்கா, அந்த ஜத்தின் பானர்ஜி வந்து ஆர்ம்டு ட்ரைனிங் வேற எடுத்ததுனால பை நேச்சர் he was a disciplined person. அது வந்து அனுஷீலன் சமிதியில விவரம் வந்ததுனால he wanted to enforce discipline. அது இருந்தால் தான் வந்து நம்ம வந்து ஆர்கனைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பரீந்திரா எப்படின்னா, பை நேச்சர் வந்து எதை எடுத்தாலும் அவர் வந்து ப்ரொட்டஸ்ட் தான் பண்ணுவார். அவருக்கு பாசிட்டிவா வந்து நெகட்டிவ் இதுதான் ஜாஸ்தி, அவர் இம்பல்சிவ் ஆக்ட் பண்ணுவார். அதனால அவர் வந்து இதுக்கெல்லாம் அடங்கலை. அப்போ வந்து அதே மாதிரி அவரை மாதிரியே இந்த யூத் அவங்களுடைய அதே மாதிரி தான். ஸோ இது வந்து நான் இது மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணும்போது இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, அது வந்து இட் கம்ஸ் டு ஷேர். ஸோ அவர் வந்து அப்பயே ஒரு 5 பேரை வச்சு ஒரு இது ஃபார்ம் பண்றார். மித்ரா, அப்புறம் இந்த சரளா கோஷல், தென் சிஸ்டர் நிவேதிதா. சிஸ்டர் நிவேதிதா எங்கேன்னு வந்தாங்கன்னாக்கா, அவங்க வந்து விவேகானந்தர் வந்து இந்த சிவகாலம் ஃபேமஸ் லெக்சர் முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்குலாம் போயிட்டு வந்தார். அப்போ வந்து எலிசபெத் மார்கரெட் நோபல் அப்படிங்கிற லேடி வாஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் இந்த ஹிந்துயிசம். ஸோ அவங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இந்துயிசம் கன்வெர்டட் ஆக்சுவலாக ஒரு மாதிரி நிவேதிதாங்கிற பேரை அவருடைய இயற்பெயரை விட்டுட்டு அந்த அளவுக்கு ஹிந்துயிசம் வந்து அவங்களுக்கு பற்று ஏற்பட்டது. ஆனால் இங்கே வந்து பார்த்தபோது இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் பார்த்து இங்கே இருக்க ஜனங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து என்னன்னா, இது முதல்ல இந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடத்துக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுவும் ரெவல்யூஷனரி இருக்குது அந்த ஒரு ஸ்பிரிட்டோட காளி த மதர் அப்படிங்கிற ஒரு புக்கு கூட எழுதியிருக்காங்க அவங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு விவேகானந்தருக்கே கூட அப்படி இந்த ஒரு ரெவல்யூஷனரி இது உண்டு பொலிட்டிக்கல் சைட்ல. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு இதை பண்றதுக்காக என்ன பண்ணாங்க, இப்போ ராமகிருஷ்ண மிஷன்ல முதல்ல இந்த ரிலீஜியஸ் இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கூட அவங்க விட்டுட்டு இதுக்காக வந்து டெடிகேட் பண்ண சொல்லிட்டு அவங்க வந்து கம்ஸ் டு பரோடாவுக்கு வந்து ஸ்ரீ அரவிந்தரை பார்க்குறாங்க. அவங்க வந்து ஹி அரேஞ்சஸ் மீட்டிங் வித் மகாராஜா. அவங்க ஓப்பனாகவே மகாராஜாட்ட கேட்குறாங்க அந்த சப்போர்ட் பண்ண முடியாது. அவர் நிச்சயமாக அதை மழுப்பி தான் இருப்பார், அதுக்கு மேலே அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸுக்கு வந்து சென்ட்ரல் இந்தியா, வெஸ்ட்ல வந்து பாம்பே, அப்புறம் இங்கே வந்து ஈஸ்ட்ல இவருடைய ஹிஸ் ஓன் பெங்கால், இந்த 3 இடத்துலையும் இருக்கிற யூனிட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து கோஆர்டினேட் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சீக்ரெட் ரெவல்யூஷனரி ஒர்க்கு,
அதே சமயத்துல இப்போ காங்கிரஸ் பார்ட்டி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணார் இல்லையா, வெளியில இருந்து சொன்னா மட்டும் போறாது, நம்ம அந்த பார்ட்டி உள்ளே போயிடலாம் சொல்லிட்டு அவர் மெம்பர் ஜாயின் பண்றாரு. என்ன ஐடியாவோட ஜாயின் பண்றதுனாக்கா, அதுல இருக்கிற யூத் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு துடிப்பான ஒரு இயக்கத்துக்கு தயார் பண்றாரு. அது அந்த மாடரேட் நிறைய பேர் இருந்தாங்க ஏற்கனவே வந்து மாடரேட் லீடர்ஸுடைய போக்கு பிடிக்காம, ஆனா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி பாம்பேல கூட வந்து திலகரோட தலைமையில நிறைய பேர் இந்த மாதிரி இருந்தாங்க. அவங்களோட சேர்த்து இவர் வந்து என்ன பண்றாருனாக்கா, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ற. அவங்க வந்து தே கால் தெம்செல்ஸ் நேஷனலிஸ்ட், தேசியவாதிகள்னு. ஆனா இவங்களை வந்து மாடரேட்ஸ் எப்படி நினைச்சாங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு முத்திரை குத்தி அவங்கள ஒதுக்கினாங்க, இக்னோர் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாதினா இன்னைய நிலைமையில அதனுடைய கனோட்டேஷனே வேற, அர்த்தமே வேற. இந்த நேஷனலிஸ்ட் இது என்ன பண்ணாங்கன்னா, இந்த காங்கிரஸ் இருக்கக்கூடிய இது அப்பப்போ கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்கும், அவங்க ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எப்படின்னாக்கா ரொம்ப வளரடா குழகுழான்னு இருக்கும். அந்த ரெசல்யூஷன்ஸை எதிர்த்து இந்த நேஷனலிஸ்ட் வந்து ஓப்பனா பண்ணுவாங்க. அதுக்கு இவர் தயார் பண்ணார். இதுல இன்னொரு ஆச்சரியமா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, அரவிந்தருடைய தாய்வழி பாட்டனர் ராஜ் நாராயண் போஸ்ங்கிறவர் வந்து அவரே கூட இந்த தேவகருங்கிற ஒரு இடத்துல வந்து ஸ்டார்டட் ஒன் ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் வெரி லாங் பேக். அதுல வந்து டேகூர் கூட வந்து அவருடைய யூத்ல வந்து மெம்பரா இருந்தார். ஆனா அது வந்து இட் டிட் நாட் ஃபிளரிஷ் லைக் மெனி அதர் சொசைட்டிஸ். ஸோ இவருடைய ஜீன்லயே அந்த ரெவல்யூஷனரி ஸ்பிரிட் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 1905 வந்து பெங்கால் பார்ட்டிஷனை அனௌன்ஸ் பண்றாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அது வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக அப்படின்னு சொன்னாங்க. பட் இட் வாஸ் நாட் ஸோ. இந்து முஸ்லீம்ஸை பிரித்து இது பண்ண முடியுங்கிறது தான். இப்போ என்ன ஆச்சுனாக்கா, ஒரு ஜனங்கள்கிட்ட ஸ்பான்டேனியஸாக ஒரு எதிர்ப்பு வந்தது, ஒரு கொந்தளிப்பு. யாரும் அவங்க தூண்டி விட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு, அது வந்து இட்டு சேஞ்ச் ஆஸ் ஒரு தடியெடுத்தவன் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாபோக்ரஸி, மாப் சைக்காலஜி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த பீரியட்ல வந்து முதல்ல அது ஒரு ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், லேட்டர் ஸ்டேஜ்ல. ஆரம்பத்தில் வந்து என்னன்னாக்கா, இவங்க அரவிந்தர் வந்து என்ன பார்த்தாருன்னா, இது வந்து பார்ட்டிஷனுக்கு எதிரான வந்து மூவ்மெண்ட் வந்து ஸ்பான்டேனியஸா வந்திருக்கு, இதை நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணினோம்னாக்கா நம்மளுடைய இந்த ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற ஒரு ஐடியலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு அதை என்கரேஜ் பண்ற மாதிரிலாம் அவர் வந்து அங்கே இருக்கிற யூத் எல்லாம் கூட அவர் தயார் பண்ணினார். அதே சமயத்துல வந்து இதுதான் சமயம், நம்ம வந்து ஃபுல் ஸ்கேலா நம்ம வந்து இறங்கிடணும் டைரக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு அவர் தன்னுடைய பரோடாவை கூட இது பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தார். ஏன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு, நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சு, அதுல இருந்து ரொம்ப பெரிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதினாரு. பெங்கால் நேஷனல் காலேஜ் ஓப்பன் பண்ண அதனுடைய பிரின்சிபலா இருந்தாரு. இது டைரக்டா வந்து அந்த பிபின் சந்திர பால்கர் தான் எடிட்டர் வந்தே மாதரம். அவங்க 2 பேர் சேர்ந்து நிறைய பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இது மாதிரி ஒரு டைவர்ட் ஆகிட்டு இருக்கு. இவர் வந்து அந்த சமயத்தில் இவருடைய பரீந்திரா இவருடைய பிரதர், அவருடைய 2 அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜுகாந்தர் அப்படின்னு ஒரு பேப்பரை ஆரம்பிக்கிறாங்க. அதுல எப்படின்னா ஓப்பன் ரிவோல்ட் அதை வந்து எழுதினாங்க, ரொம்ப தைரியமா எழுதினாங்க, என்ன சேலஞ்ச் பண்ற மாதிரி, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ற மாதிரி. ஸோ இட் இன்வைட்டட் ஆக்ஷன், டிராஸ்டிக் ஆக்ஷன். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, சர்ச் பண்ணி எல்லாரையும் அரெஸ்ட் வந்து பத்திரிகை மூடுமுடி ஆயிடுச்சு. அதை அரெஸ்ட் பண்ணது வந்து பூபேந்திர தத்தா அப்படிங்கிறவர் வந்து விவேகானந்தருடைய யங்கர் பிரதர், ஹி வாஸ் தி பிரிண்டர். அவர் வந்து ஹி டிட் நாட் டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப் இன் தி கேஸ். ஏன்னா அவர் வந்து அரவிந்தர் மூணு அட்வைஸ் பண்ணார். ஏன்னா அரவிந்தர் வந்து இந்த சுவராஜ்ங்கிற இதுக்கு வந்து ஒரு செயல் வடிவம் கொடுத்தாரு. அதுக்கு வந்து அதில் வந்து வி ஷுட் நாட் ரெக்கக்னைஸ் தேர் லீகல் சிஸ்டம், அதே மாதிரி அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை பாய்காட் பண்ணணும், அவங்களுக்கு எஜுகேஷன் நம்ம அப்படி எல்லாம் இது பண்ணியிருக்காரு. அதுல வந்து லீகல் சிஸ்டம் வந்து லீகல் கோர்ட்டை வந்து நாங்க வந்து பீப்புள்ஸ் கோர்ட்டை வந்து ஃபார்ம் பண்றோம் அப்படி எல்லாம் ஒரு கன்சிடர் பண்ணியிருந்தாரு. அதனால இட் டிட் நாட் டிபெண்ட் ஹிம்செல்ஃப். அது மாதிரி ஒரு டிராஸ்டிக்கா பண்ணாங்க. அப்புறம் அதே அந்த யுகாந்தர்ல வந்த ஆர்டிக்கிளை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வந்தே மாதரம் எழுதுறாரு. சாதாரணமா அது ஒரு சர்க்கிள் ஆயிடுச்சு. ஏன்னா வந்தே மாதத்தில் இவர் எழுதினதுலாம் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா எழுதினா, இங்க இருக்கிற மேகசின்ஸ், இங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டா இருக்கிற மேகசின்ஸ் எல்லாம் ரொம்ப அவங்க வந்து அங்கலாய்ச்சாங்க. இவ்வளவு இதுவா வரிக்கு வந்து ராஜ துரோகமா எழுதுறாரு, ஆனா வந்து அவரு ரொம்ப சற்றுல நுட்பமா எழுதுறாரு, அவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாதபடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையோட எடிட்டர் தான் பேரு தான் பிபின் சந்திர பால், இவர் தான் எழுதுறதுக்கு கம்ப்ளீட்டா எழுதினார்.
அந்த எழுத்துக்கள் அவ்வளவு அருமையா இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஈவன் லண்டன்ல இருந்து வெளியில் வந்த பத்திரிகைகள் கூட இவருடைய கட்டுரைகளை தான் எடுத்து போட்டாங்க. அந்த அளவுக்கு அவருடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்தது. ஆனா ஆக்ஷன் எடுக்க முடியாதபடி ரொம்ப தந்திரமா எழுதினார் அதை. ஆனா இந்த யுகாந்தர்ல வந்த ஓப்பன் ரிவோல்ட் மாதிரி உள்ள அந்த ஆர்டிகல் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டதுனால இட் இன்வைட்டட் ஆக்ஷன். உடனே ஒரு வந்தே மாதம் பத்திரிகை மேலேயும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஒரு மேலேயும் ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்க. அவர் வந்து போலீஸ் பட் அதை உடனே விட்டுட்டாங்க. கேஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு. கேஸ் நடந்த போது இவர் பேர் அதில் இல்லாதனால எடிட்டர் இவர் ப்ரூவ் பண்ண முடியாத விட்டுட்டாங்க. அவர் என்ன பண்ணாருனாக்கா, இது மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு போலீஸ் கேஸ் வந்ததுனால பிரின்சிபலா இருக்கிறத வந்து அவரே வந்து ரிசைன் பண்ணிட்டார். இட் வாஸ் அ ட்ரீம் ப்ராஜெக்ட். ஹி டிட் நாட் வாண்ட் டு எம்பரஸ் தி மேனேஜ்மெண்ட். அதனால வந்து தன்னுடைய லட்சியங்கிறதுனால அது பிடிவாதமாலாம் இருக்கல. இல்லை, அது ஒரு அவருடைய டிஃபரெண்ட் சைட் ஆஃப் அரவிந்த் ஒரு யூனிக்குங்கிறது. அந்த கேஸ்ல வந்து அவரை வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கும்போது, ப்ரூவ் பண்ண முடியும், ஆக்ஷன் எடுக்க முடியலைங்கிறதுனால ரிலீஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க, கேஸ் விட்டுட்டாங்க. அப்போ அவர் மறுபடியும் அதில் ஜாயின் பண்ணுறாரு. ப்ரொஃபஸராக தான் ஜாயின் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவரை பிடிக்க முடியாதனால அவங்க ஏதாவது ஒரு கேஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இவன் இந்த பரீந்திராவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த விதமான இதுவும் இல்லை, அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதில் வந்து அபிலாஷ்கர் வந்து லண்டனில் போய் பாம்பு பண்ணுற இதை கற்றுன்னு வர்றாரு. மணித்தலாங்கிற இடத்துல கல்கத்தாவில் வர்ற ஒரு இடத்துல இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது, பட்டர்னல் ப்ராப்பர்ட்டி, இது இவருடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. அங்கே வந்து இவர் வந்து அந்த மற்ற இளைஞர்கள்லாம் சேர்த்துட்டு வந்து சீக்கிரட்டாக வந்து பாம்பு பண்ணுறது, அது பகவத்கீதை படிக்கிறது, கத்தியை இது எடுக்கிறது, உறுதிமொழி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அரேந்தருக்கு வந்து இது தெரிஞ்சு போது அவர் வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் கேட்கல, சரின்னு கேட்கல. அந்த குரூப்ல இந்த 2 பேர் தான் வந்து பிரஃபுல்லா சாக்கி அண்ட் குதிராம் போஸ் பேர் தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த சமயத்தில் இவங்கெல்லாம் அந்த எப்படி இதுக்கு மாறிட்டு மாப் சைக்காலஜின்னு சொன்னா இல்லையா, மாபாகிரபி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இங்கிலீஷ் இப்போ இந்த மணியாச்சியில வந்து வாஞ்சிநாதன் ஆஷ் கலெக்டர் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஆஃபீஸர்ஸ் யார் யாரும் வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்க, அக்கிரமம் பண்றாங்களோ அவங்க தனியாக அவங்க கிடைக்கும் போது அவங்க போட்டு தள்ளுறது இந்த இன்னைக்கு லாங்குவேஜ்ல அந்த மாதிரி பண்றது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் இது ஒரு முசாஃபர்பூர்ங்கிற இடத்துல வந்து கிங்ஸ்ஃபோர்டுங்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருந்தார். அவர் வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு கூட இந்த பெட்டி அஃபென்ஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப சீரியஸாக அந்த இது லாஷஸ் அந்த மாதிரிலாம் வந்து தண்டனை கொடுத்தா அவர் மேலே ரொம்ப எல்லாம் விருப்பம் இருந்தாங்க. அவர் போகிறதா நினச்சி கோச் மேலே அவங்க குண்டு போட்டாங்க அந்த 2 யூத்தும். அதை வந்து அதுல இருந்து லேடிஸ் எடுத்து போயிட்டாங்க. ஸோ இதை வந்து தான் வந்து இவங்களுக்கு வந்து போலீஸ்க்கு கிடைச்சதுனால அதை வச்சுன்னு என்ன பண்ணாங்கன்னா, அரவிந்தரோட சம்மந்தப்பட்ட இல்லையா பரீந்தரோ அவருடைய தம்பி தானே. ஸோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்துல தான் இதெல்லாம் பாம்பு இதெல்லாம் பண்ணாங்க. அதனால அவர் தான் கிங் பின் ஆஃப் த அட்டாக் அப்படின்னு அவர் இது பண்ணி இதில் இம்ப்ரிசன் பண்ணிட்டாங்க. அதுவும் அவருக்கு தனியாக செல்ல போட்டு எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாங்கிறது தெரியும் நமக்கு. ஆனால் வந்து பகவானை வந்து அதெல்லாம் வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கல. அவர் என்ன எப்படி பண்ணாருனாக்கா, அதை அப்போ எப்படி பார்த்தாருனாக்கா, நாட் ஓன்லி கடவுள் வந்து அவரை வந்து அங்கே வந்து he could see the divine not only in all human beings, அந்த டெக்காய்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கிறது மட்டும் இல்லை, டிவைன் பிரசன்ஸ் ஈவன் இந்த ஜடப்பொருள்கள் கூட பார்த்தார். அப்புறம் அது அது தவிர அவருக்கு நிறைய அங்கே ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்தபோது என்ன ஆச்சுனாக்கா, இது வெளியில் வரும்போது he became a யோகி. அவர் வந்து இமிடியட்டா ஆகல அவரு, பட் கொஞ்சம் கொஞ்சமா he was being prepared. அதாவது வெளியில வந்த போது இட் வாஸ் அ டெரிபிள் ஹஷ். அதுக்கு முன்னாடி இருந்த இதெல்லாம் அவேர்னஸ், அந்த ஒரு இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு மயான அமைதியே இருந்தது. திலகர் வேற நாடு கிடைச்சிட்டாங்க. அப்போ இவர் மறுபடியும் பழையபடி ஆரம்பிக்கிறார். கர்மயோகின்னு ஒரு இங்கிலீஷ் பத்திரியே, தர்மான்னு ஒரு பெங்காலி பத்திரிகை ஆரம்பிச்சு, அப்புறம் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண போகும்போது மறுபடியும் வந்து ஒரு நெட்டு போட்டு காத்துட்டு இருக்காங்க பிரிட்டிஷ் பீப்புள். இந்த சமயத்தில் தான் வந்து இறைவன் என்ன பண்றான், ஏன்னா இவர் நம்ம சொல்லி கேட்கலையே, உனக்கு வந்து வேற ஒரு இது இருக்கு, நீ செய்ய வேண்டியது செஞ்சாச்சு. பொலிட்டிக்கல் இதுல நீ செய்ய வேண்டியது ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்ட, பின்னாடி இது வந்து யார் வந்து எந்த செஞ்சு தெரியுமோ அது பண்ணுவாங்க. நீ வந்து கூப்பிட்டதே அனதர். அதாவது இந்த நாட்டு மக்களை மட்டும் இல்ல, இந்த உலக மனிதர்களையே, இந்த மனித குலத்தையே நீ வந்து காப்பாற்றணும் அதனுடைய இல்ஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லி இது பண்ணதால அந்த யோகால தான் பூர்ண யோகம் இது பண்ணி அதிகமான சக்தி அந்த வந்து பூமிக்கு இறக்கின்னு வந்தால் மதனுடைய இதோடைய ஹெல்ப்போட. அதனால நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, ஒரு புரட்சிங்கிற ஒரு எதிர்மறையான அம்சத்தை கூட
இறைவன் ஒரு உடன்பாடான அம்சமா, ஒரு பூர்ண யோகம் அப்படிங்கிற ஒரு உடன்பாடான அம்சமாக மாற்றினாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ மதனுடைய அந்த பிரேயர் வரிகளை இன்னொரு படிக்கும் போது நமக்கு the world, the wonderful magician, he who transfigures all things, from ugliness brings forth beauty, from darkness light, from the mud clear water, from ignorance knowledge, and from egoism goodness. From revolution பூர்ண யோகம் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இந்த உரையின் நடுவே நான் ஏதாவது சில தவறுகள் செய்திருந்தால் அது மன்னிக்குமாறு இந்த பெரியவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இத்தனை நேரம் ஒரு முடியும் கேட்ட இந்த அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். ஸ்ரீ அரவிந்த சொசைட்டியின் சென்னை கிளையை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். திரு தனசேகர் சாருக்கும் சேர்மன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. பகவான் அன்னை அவருடைய பாதங்களில் பணிந்து அந்த நன்றியை காணிக்கையாக்கி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம், நன்றி.